வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கரெக்ஷன் மோட்ல தான் ஜாஸ்தி போயிட்டே இருக்கு. இதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியோட கார்பரேட் ரிசல்ட்ஸ் ஆகட்டும், இப்ப இந்தியா யூஎஸ் டேரிஃப் இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து செட்டில் ஆகாததுனால கண்டினியூஸா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கார்பரேட் நிஃப்டி 50 இருக்கிற கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் எல்என்டி ஒன்று மட்டும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துச்சு. மற்ற வகையில் எல்லா கம்பெனியுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதை விட கம்மியாக இருக்கிறதுனால எஃப்எம்சிஜி செக்டர், ஐடி செக்டர், ஃபார்மா செக்டர் எல்லாமே வந்து நல்ல கரெக்ஷனை தான் பார்த்துட்டு இருக்கு, இன்க்ளூடிங் பேங்கிங் செக்டருமே. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இதோட ரேஞ்ச் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு 24,500 பாயிண்ட்டுக்கு 24,780 பாயிண்ட்டுக்கு நடுவில் ட்ரேட் ஆகி ஃபைனலா ஒரு 200 பாயிண்ட் மைனஸ்ல 24,565 லெவல்ல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. டாலரும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே தான் இருக்கு இந்தியன் ருபீஸ்க்கு எகைன்ஸ்ட்ல. பர்டிகுலரா இப்ப 87.21 லெவல்ல வந்து இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் நெகட்டிவா இருந்தாலுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல குவாலிட்டியான கம்பெனிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா எஸ்ஐபி மோட்லயே லம்சம் மோட்லயே கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. லாஸ்ட் மந்த் மார்க்கெட்ல நிப்டி 50 இருக்கிற குவாலிட்டியான 2 கம்பெனியை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே வந்து போனஸை பத்தி நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஜூலை 19 அன்னைக்கு போனஸ் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட்டையும் என்ன ரேஷியோல கொடுக்க போறாங்கிறத அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம். சேம் அதே மாதிரி எஃப்எம்சிஜி செக்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி வந்து ஜூன் 26 அன்னைக்கு அவங்க போனஸ் ஆஃபர் பண்ண போறோம் அப்படின்ற நியூஸ் வந்து மார்க்கெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ரேஷியோவும் அதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட்டும் இப்ப இந்த மந்த்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 2 ஸ்டாக்கை பத்தி நம்ம டீடைலா ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எதனால இந்த 2 கம்பெனியும் வந்து நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணணுங்கிறத பத்தி டீடைலா அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்க. எதனால இந்த கம்பெனிஸ்ல நம்ம லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்றது உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த 2 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நிப்டி 50 இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ்லயும் ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வைஸும் வந்து இவங்க டாப் பிளேயர்ஸா இருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரீசன்ஸ் வந்து மெயினான ரீசன்ஸ் பிளஸ் இதோட growth இதை பேஸ் பண்ணி இது தவிர்க்க முடியாத கம்பெனியா வந்து நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல இருக்க வேண்டிய கம்பெனியா இருக்கு. நல்ல கம்பெனியா இருந்தாலும் இதுக்கு உண்டான ஃபேக்டர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர்ல டாப் பிளேயர் இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைமா வந்து ஒரு நல்ல ரன்னப்பை கொடுக்காம தான் இருக்கு. லாஸ்ட் 6 மந்த்தா தான் கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆயிருக்கு. அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்க அந்த மெர்ஜருக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே இவங்க மார்க்கெட்ல க்ரோ ஆகிறதுக்கு இப்ப மார்க்கெட்ல நிறைய காம்படிட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே வகையில பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயரா வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் காமிக்காத தான் இருக்கு. இதுக்கு இந்தியன் எக்கனாமியும் சரி, இந்தியாவோட க்ரோத் கொஞ்சம் ஸ்லோ ஆனதுனால, ரீட்டைலோட கன்சம்ஷன் குறைஞ்சதுனால இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சஃபர் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்பயும் சரி, நம்ம எக்கனாமி க்ரோ ஆகிறப்ப டிஃபால்ட்டா இந்த 2 கம்பெனியுமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். ரீசெண்ட் டைம் நெகட்டிவான நியூஸஸ் இருந்தாலும் இது எல்லாமே வந்து பாசிட்டிவா மாத்துற அளவுக்கு இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனியா தான் இருக்கு. ஸோ லாங் டேர்ம்ல இது ஃபோக்கஸ் பண்ற கம்பெனியாக தான் இருக்கு. என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்கை வந்து நான் 2020 இருந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். 880 ரூபா அந்த லெவல்ல இருந்து நான் 1600 வரைக்கும் கண்டினியூஸா வந்து நான் அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியில வந்து 300 ஸ்டாக்கு என்னோட ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கேன். என்னோட ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1287 ரூபாயா இருக்கு. சேம் அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் என்னோட 300 ஸ்டாக் நீ கூடிய சீக்கிரம் வந்து இது 600 ஸ்டாக்கா மாறுது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து நம்ம லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்றோம், கண்டினியூஸா ஒரு குவாலிட்டியான கம்பெனில வந்து ஆவரேஜ் பண்றோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல எக்ஸலண்டான வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 1600 ரூபாயிலிருந்து 2050 ரூபாய்க்கு வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ஆல் டைம் ஹையா இப்ப மார்க்கெட்ல நியர்லி 52 வீக் ஹைக்கு பக்கமா, அதாவது 2012 ரூபாய்ன்ற லெவல்ல வந்து லாஸ்ட் ஃப்ரைடேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ என்னோட இதோட ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு போனஸ் எல்லாம் கிடைக்கிறப்ப 600 ருபீஸ்க்கு மேலே தான் வந்து இருக்கும். ஸோ வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ இந்த 4 இயர்ஸ் 5 இயர்ஸை நான் கண்டினியூஸாக இதை வந்து ஹோல்ட் பண்ணதுனால என்னோட ப்ரைஸ் வந்து
நல்லா அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. சேம் இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நெஸ்லே இந்தியாவும் நான் வந்து 2019 இருந்து இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதோட பிரைஸ் லெவலுமே பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்ன்ற லெவல்ல இருந்து 2400 ரூபாய் வரைக்குமே நான் வந்து இதை கண்டினியூஸா பை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இதுல வந்து என்னோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 1900 ரூபாயா இருக்கு. இதுல வந்து ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 100 கம்பெனிஸ் இருக்கு. ஹோல்டிங்ஸ் வந்து இந்த 100 ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து 200 ஸ்டாக்ஸா மாறப்போகுது. இதோட ஆவரேஜ் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 900 ரூபாய்க்கு கம்மியா வந்து என்னோட பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். எப்பயுமே நம்ம லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல குவாலிட்டியான கம்பெனிஸ் நல்ல பிரைஸ்ல கிடைக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லாங் ரன்ல எக்ஸலண்டான வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணும். இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக் சீரீஸ்லயே டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஃப்எம்சிஜி செக்டரை பொறுத்த வரைக்கும் HUL நெஸ்லேவோ வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியா இருக்குது. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் ஸ்டாக்ஸா இருக்கு. ஸோ அந்த அடிஷனல் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்குது. இப்போ என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பிரைஸ் ஹிஸ்டரி வந்து இந்த ஸ்டாக்ஸ் ரெண்டுமே வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேல இது ரெண்டுமே என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்குது. HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் 300 ஸ்டாக் வந்து 600 ஸ்டாக்கா மாறப்போகுது. சேம் அதே மாதிரி நெஸ்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 100 ஸ்டாக் வந்து 200 ஸ்டாக்கா மாறப்போகுது. இதோட ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் 1:1 ரேஷியோல தான் வந்து HDFC பேங்க்கும் நெஸ்லே இந்தியாவும் ஆஃபர் பண்ண போறாங்க. இதுக்கு இம்பார்ட்டன்டான டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனஸ் டேட் வந்து நெஸ்லே இந்தியாவுக்கு 8/8/2025 கம்ப்ளீட் ஆகுது. சேம் அதே மாதிரி HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் 26/8/2025 வந்து இதோட எக்ஸ் டேட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கூடிய சீக்கிரம் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லாதனால கண்டிப்பா வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாமே மிஸ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்பயுமே வந்து சிங்கிள் ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஆவரேஜ் பிரைஸ்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நோட் பண்ண வேண்டிய டேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனஸ் டேட் நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் 8/8/2025, HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் 26/8/2025. உங்களோட ஹோல்டிங்ஸ்ல நெஸ்லேலயே HDFC பேங்க்லயும் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இது என்ன பிரைஸ்ல இருந்து நீங்க வாங்குனீங்க, இனி ஃபியூச்சர்ல வந்து இது என்ன லெவல்ல நீங்க வாங்குவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல டெஃபினட்டா வந்து போஸ்ட் பண்ணுங்க எல்லாருமே. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.